ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு எம்மியான சிக்கன் சட்டி கறி தான். இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சட்டுன்னு பண்ணிடலாம். இதுக்கு 3 வெங்காயம் எடுத்துருக்கிறேன், பெரிய வெங்காயம். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தேவைப்படும். அதுக்கப்புறமா தக்காளி பேஸ்ட் 2 ஸ்பூன் தேவைப்படும். இது இல்லைன்னா தக்காளி 1, 5 பச்சை மிளகாய் கீறினது, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 கிலோ போல் சிக்கன் எடுத்துக்கோங்க, மீடியம் சைஸாக கட் பண்ணி. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் வத்தப்பொடி, 1/4 ஸ்பூன் போல் மஞ்சப்பொடி, 3 ஸ்பூன் போல் சிக்கன் மசாலா தேவைப்படும். இது இவ்வளோதான் மசாலா. சிக்கன் மசாலா ஈஸ்டர்ன் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு மண்சட்டி சூடு பண்ணி 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன், கடலெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் இருந்துச்சுன்னா அது கூட சேருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெட்டின வெங்காயத்தெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம். இது கூட உப்பு போட்டு நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிடலாம். இப்போ இதில் எடுத்து வச்சிருந்த 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிடலாம். இப்போ இந்த மாதிரி ரெடியானதும் மசாலாவை ஒரு 2 மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த டொமேட்டோ பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இது இல்லாட்டா ஒரு சின்ன தக்காளியை அடித்து ஊற்றிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கோங்க. சிக்கனை மசாலா படுற மாதிரி நல்லா பரட்டிடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே மசாலா பரட்டி வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் முங்குற அளவுக்கு தண்ணி போதும், ரொம்ப தண்ணி வேண்டாம். இதுக்கு நம்ம தேங்காய் சேர்க்க போகிறதில்ல. மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் வேக வச்சிடலாம். சிக்கன் ஒரு 70% வெந்ததுக்கு அப்புறமா உருளைக்கிழங்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மட்டும் ஒரு 2 சின்ன உருளைக்கிழங்கு நான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்களும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம், அவ்வளோதான். அதுவும் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்துச்சுன்னா தூவிக்கோங்க, அவ்வளோதான். சூப்பரான எம்மியான சிக்கன் சட்டி கறி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ரைஸ் கூட, சப்பாத்தி கூட எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங்.